நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உடல் உறுப்பு தான இயக்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா காரை கிராமத்தில் இயங்கி வரும் உடல் உறுப்பு தான இயக்கம் மற்றும் புதுவை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் உடல் உறுப்பு தான இயக்க நிறுவனர் ஸ்டெல்லா நீலமேகம் தலைமை தாங்கினார். இதில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு கண் குறைபாடு, கிட்ட பார்வை, தூர பார்வை போன்ற கண் பரிசோதனை செய்து கொண்டனர். தொடர்ந்து கண் புரை உள்ளவர்களை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் 150 வெளி நோயாளிகளும், அறுவை சிகிச்சைக்கு 30 நபர்களும் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் காரை ஊராட்சியில் இறப்புக்கு பின்பிறப்பு ஒரு குண்டு நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இது மூலிமா 2 ஐக்கியம் நடத்திக்கிறோம். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் புதுவை மூலிமா அவங்களும் இந்த இறப்புக்கு ட்ரெஸ் 2 சேர்ந்து இந்த 2ஆம் கேம்ப் நடக்குது. இந்த இறப்புக்கு பிறப்பு முக்கிய நோக்கமே உடல் உறுப்புகள் வீணாக போக தடுக்கும் நோக்கம் இல்லை. அதாவது மக்கள் பயன்படும் விதமாக உறுப்பு தானம் பிரதான நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு செயல்படுகிறது. உடல் உறுப்பு தானம் செய்வீர், உயிர் வாழ்வீர். வணக்கம். இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா காரை கிராமத்தில் உடல் உறுப்பு தானம் அமைப்பின் கீழ் இந்த கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதன் வாயிலாக காரை பொதுமக்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு தங்களின் கண் சிகிச்சைக்காக மருத்துவரின் ஆலோசனைப்படி கண் சிகிச்சைக்காக கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு கலந்து கொண்டார்கள். ஒரு சில மக்கள் தங்களின் கண் குறைபாடு காரணமாக கண்ணாடியும் வாங்கி கொண்டு சென்றார்கள். இதன் மூலம் உடல் உறுப்பு தானம் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. நம்மளோட நடந்ததுக்கு அப்புறம் வீணாக போகிற அந்த உடல் உறுப்பை பயனுள்ள ஒருத்தருக்கு கொடுக்கறது மூலயமா அவங்களோட வாழ்வை நம்ம அதிகரிக்க முடியும். ஸோ அதனால அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்து மக்கள் உயிரை காப்பேன். நன்றி, வணக்கம்.